எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம மிஷின்ஸ் பற்றி போட்டிருக்கேன், நம்ம மோட்டிவேஷன் பற்றி போட்டிருக்கேன், நம்ம இந்த ஜென்ரேஷனை பற்றி எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது அதை பற்றிலாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணிட்ட, நீ எதுக்கு அட்வைஸ் பண்ணுற, உன் ஏஜ் என்ன, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னோடய வீடு தான். இங்கே பார்க்கலாம், ஒரு பாஸ்ட் 25 years இருந்த வீடு இதுதான். இவ்வளோதான் வீடு. இது இப்போ நான் இருக்கிற வீடு, இது என்னோடய காரு, இது இப்போ நாங்கள் இருக்க வீடு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 10 yearsஸாக நம்ம அந்த ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க் தான். இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகிறதுக்கு யாருனாலும் நினச்சாலும் முடியும். அது என்னால் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கேன். எங்களோடய ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இல்லை வந்து அவங்களோட வாழ்க்கை தரமாகட்டும் நான் உயர்த்தணும் ஆசைப்பட்டேன். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேஜில் கொண்டு வந்து வைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இப்போ இந்த ஏஜில் என்னோடய ஏஜ் இப்போ 28 ஆச்சு. இப்போ இந்த ஏஜில் என்ன இந்தளவுக்கு பண்ண முடியும்னு நம்பினேன், பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி யார் நம்பாலும் பண்ண முடியும். ஸோ எல்லாரோட ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷனோ இல்லை ஒரு எய்ம் இருக்கணும். ஸோ என்னோடய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிலு. நான் இந்த இவ்வளோ இயர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கலப்படம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் ஒரு எய்மில் தான் நான் வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுற ஒர்க்குக்கு எனக்கு கிடைக்கிற ஒரு பலனாக தான் இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக யார் நினச்சாலும் ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும். இப்போ அந்த சேஞ்சஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், நம்புகிறேன். ஏன்னா என்னால் ஒரு பல ஆயிரம் குடும்பம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி சொசைட்டிக்கே ஒரு நல்ல பொருள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்னால் ஒரு நல்ல ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒர்க்கு நான் வந்து என்னோடய லைஃபோட பர்பஸாக நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு பர்பஸாக ஒரு சொசைட்டிக்கு ஒரு எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எய்மில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஒரு மார்ஜின் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சோஷியல் சர்வீஸ் அந்த மைண்ட் செட்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நீங்களும் எது பண்ணாலும் ஒரு ப்ராஃபிட் நோக்கத்தில் பண்ணாமல் ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.